கெரியரின் உச்சத்தை விட்டு சொல்லுவாங்களே, அது மாதிரி கெரியரின் உச்சத்தை விட்டு வந்து இவ்வளோ பேருக்கு பண்ணுறாருன்னா நம்ம பண்ணுவோமா? நீங்கள் பண்ணுவீங்களா? அவ்வளோ காசு வருது, அவ்வளோ கோடி வருது, அவ்வளோ ஃபேமு. ஸோ அவர் வந்து பண்ணுறாருனா ரீசன் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. இப்போ வர யங்ஸ்டர்ஸ் அப்படியே டிவிக்கு லைக் விஜய் விஜய் விஜய். ஸோ அவருக்காக நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட் சப்போர்ட்டும் நிறைய இருக்குது. அவர் வந்து பண்ணுவாரான்றது அவர் பேசுறதுல தான் இருக்குது. ஸோ அவர் வந்து நம்மளுக்கு கொடுக்குற நம்பிக்கை. இப்போ இந்த மாநாடுலாம் பார்த்தேன், அதெல்லாம் பார்த்து எனக்கு தோணுச்சு, நான் ஃபேன் பாயாக இருந்து நான் அவருக்கு ஓட்டு போகிற அளவுக்கு அதில் வந்து எனக்கு ஒரு ட்ரஸ்ட் கெயின் ஆச்சு. சீமான் 2 மணி நேரம் பேசுறதுக்காக அவர் ஜெயிச்சிருவாருன்னு கிடையாது, இவர் 2 நிமிஷம் பேசுறதுனால இவர் ஜெயிச்சிருவாருன்னு கிடையாது. யார் நல்லது பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நம்மளே ஒரு பர்ஸில் ஒரு 1000 ரூபா வச்சிருந்தாலே இப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணுவோம். அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ காசு வச்சிருப்பாரு அக்கௌண்ட்டில் அவருக்கு. ஆனால் என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ காசு வச்சிருக்காருன்னா அப்படியே பண்ணிட்டு போகலாமே, ஏன் அரசியல் வரணும்? லீகலாக பவரில் இருந்து பண்ணுறது வேற, இப்படி பண்ணுறது வேறு. எனக்குலாம் பேச பாலிடிக்ஸ் பற்றி அவ்வளோ இன்டெப்த்தாக தெரியாது. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிட்டிக் நேம்ஸ்லாம் கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, இந்த பிஜேபி அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் எனக்கு வந்து டிவிக்கே வந்து இப்போ மைண்டில் உட்காந்துருச்சு. விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, வந்துட்டாரு. வந்து 2 மாநாடும் நடத்திட்டாரு, 1 வருஷம் கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவரால் அரசியலை சர்வே பண்ண முடியுமா? அப்படி சர்வே பண்ணால் அவரால் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்றது சும்மா உங்களுடைய ஒப்பீனியன். இது வரைக்குமே சர்வே பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் சர்வே பண்ணுறதே பெரிய விஷயம். பெரிய விஷயம்லாம் லைக் அது அவ்வளோ பெரிய ஸ்டாரு என்ன இருந்தாலும் ஓட்டுன்றது அது வேற டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி வர டைமில் இப்போ வர யங்ஸ்டர்ஸ் அப்படியே டிவிக்கு லைக் விஜய் விஜய் விஜய். ஸோ அவருக்காக நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட் சப்போர்ட்டும் நிறைய இருக்குது. ஸோ மேபி ஒரு 80 to 70% வாய்ப்பு இருக்குது. பட் ஆப்போனண்ட்டும் சும்மா இல்லைல்ல, அவங்களும் ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி. ஸோ கன்ஃபார்மானு தெரியாது, ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் சொல்கிறது ஓகே. பட் ஆனால் இப்போ டிவிக்கு அந்த கட்சி தொண்டர்கள் இருக்காங்கல்ல, தொண்டர்களும் ஃபேன்ஸுக்கும் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு பொதுக்காணல் நடத்தும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எது கேட்டாலும் தெரியல, அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியல, எது கேட்டாலும் டிவிக்கேன்னு சொல்லி இப்போ மீம்ஸே போட ஆரம்பிச்சிட்டாங்க, கலாய்க்கவே ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனாக. ஸோ அவர் இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு பண்ணுறாரா, இல்லை அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அவருக்கு? இல்லை, ஆப்வியஸாக நீங்கள் ஃபேனாக இருக்கிறதுக்கும் நம்ம ஓட் போடுறதுக்கும் ரெண்டுமே வேறு வேறு செக்டார் மாதிரி. ஸோ நீங்கள் நான் கூட தான் எனக்கு விஜய் ஸ்டைல் சார் அவருக்கு பிடிக்கும், அவரோட ஸ்டைல் பிடிக்கும், அவரை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் வந்து பண்ணுவாரான்றது அவர் பேசுகிறதுல தான் இருக்குது. ஸோ அவர் வந்து நம்மளுக்கு கொடுக்குற நம்பிக்கை. இப்போ இந்த மாநாடுலாம் பார்த்தேன், அதெல்லாம் பார்த்து எனக்கு தோணுச்சு, நான் ஃபேன் பாயாக இருந்து நான் அவருக்கு ஓட்டு போகிற அளவுக்கு அதில் வந்து எனக்கு ஒரு ட்ரஸ்ட் கெயின் ஆச்சு. ஸோ வந்தால் எதனா பண்ணுவார், அதான் அந்த கெரியரின் உச்சத்தை விட்டு சொல்லுவாங்களே, அது மாதிரி கெரியரின் உச்சத்தை விட்டு வந்து இவ்வளோ பேருக்கு பண்ணுறாருன்னா நம்ம பண்ணுவோமா? நீங்கள் பண்ணுவீங்களா? அவ்வளோ காசு வருது, அவ்வளோ கோடி வருது, அவ்வளோ ஃபேமு. ஸோ அவர் வந்து பண்ணுறாருனா ரீசன் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒன்று நம்மளுக்காக. நம்மளே ஒரு 100 ரூபா வச்சிருந்தாலும் ஒரு 20 ரூபா யாருக்கா பண்ணணும்னு நினைப்போம். அவர் எவ்வளோ கோடி வச்சிருக்காரு, அந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது நீங்கள் சொல்கிறீங்களே, ஆனால் வேற சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் அதாவது சினிமாவில் ஒரு சம்பாதிச்ச பணம் பத்தலை, அதில் கம்மியாக வருது, இதில் வந்து 1000 கோடின்னு எடுக்கலாம், 100 கோடி எங்கே இருக்குது, 1000 கோடி எங்கே இருக்குது? அஃபீஷியலாக எவ்வளோ ப்ரோ வந்திருக்கோம்? என்ன ஒரு 100 கோடி 200 கோடி சொல்லியிருப்பாங்களா? அவர் எவ்வளோ 69 படம் நினச்சிட்டார்ல, எவ்வளோ கோடி போயிருக்கும். அதுக்கெல்லாம் அவர் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் மிட் ஏஜ்லலாம் பீக்கில் போயிட்டார். ஸோ காசுக்காகலாம் பண்ணுறதுனா அது சுத்தமாக சும்மா ரூமர் மாதிரி. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்கேஸ் அவங்கள இப்படி அஃபெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி தாக்கினா டவுன் ஆகும், அதுக்கு வேணால் சொல்லுவோம். அதனால அப்படி சொல்கிறாங்களே தவிர காசுக்காகலாம் என்ன ப்ரோ, நம்மளே ஒரு பர்ஸில் ஒரு 1000 ரூபா வச்சிருந்தாலே இப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணுவோம். அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ காசு வச்சிருப்பாரு அக்கௌண்ட்டில் அவருக்கு. ஆனால் என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ காசு வச்சிருக்காருன்னா அப்படியே பண்ணிட்டு போகலாமே, ஏன் அரசியல் வரணும்? லீகலாக பவரில் இருந்து பண்ணுறது வேற, இப்படி பண்ணுறது வேறு. இப்படி நம்ம கொடுத்தோம்னா ஒரு 4 பேருக்கு சேருதான், லீகலாக பவர்லேருந்து கொடுத்துக்கணும் ஒரு 4000 பேருக்கு 4 லட்சம் பேருக்கு போய் சேரும். ஸோ அதுதான் இப்போது 2026 பார்த்தீங்கன்னா பொது தேர்தல் இருக்குது. ஸோ அந்த பொது தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, அண்ணாமலை சார், நிறைய கட்சிகள் இருக்குது, நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ கட்சிகள் களத்தில் நிற்கும் போது விஜய் சாரால் வந்து அவங்கள எதிர்த்து போட்டியிட முடியுமா? போட்டியிட்டா 2026 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அது இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் இப்போது எனக்கு பேசிக்காக ஒரு ஆவரேஜான பையன்கிட்ட கேட்டிங்கன்னா, எனக்குலாம் பெருசாக பாலிடிக்ஸ் பற்றி அவ்வளோ இன்டெப்த்தாக தெரியாது. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிட்டிக் நேம்ஸ்லாம் கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, இந்த பிஜேபி அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் எனக்கு வந்து டிவிக்கே வந்து இப்போ மைண்டில் உட்காந்துருச்சு. சரிங்களா, எனக்கு வேறு எந்த கட்சியும் பெருசாக தெரியாது. ஸோ அந்தளவுக்கு உட்காந்ததே ஒரு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு பாதி. நீங்கள் என்கிட்ட இல்லை, நிறைய யங்ஸ்டர்ஸ்கிட்ட கேட்டாலுமே அதான் சொல்லுவாங்க, இந்த கட்சி இப்படி உட்காந்துச்சு. அந்த மாதிரி உட்கார வைக்கிறதே எவ்வளோ பேர் எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் பாதி பேருக்கு அது கிடைக்கல. ஆனால் அவர் இதுவே இவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணிட்டாரு. ஸோ அதையும் மேபி இந்த டைம்லனாலும் நெக்ஸ்ட் டைமாக இருந்தாலும் அவர் எப்படியும் விட மாட்டார். ஸோ கண்டிப்பாக அந்த கண்டினியூ பண்ணி அந்த க்ரோத்தை எடுத்து டஃப் கொடுப்பார். எப்படி சொல்கிறது, அதான் அவங்க சொல்கிறது ஒரு உண்மை தான்.
ஃபேனாக இருக்கிறது பிரியர்களாக இருக்கவங்களாம் ஓட்டாக மாறிடாது அப்படின்ற அது உண்மை தான். நான் கூட பிரியராக இருந்து ஓட்டாக போடுவேன்னா ஆப்வியஸாக கிடையாது. அவர் நல்லது பண்ணுறாரா, அவர் கரெக்டாக ஃபேராக இருக்காரா, கண்டிப்பாக ஓட் போடுவாங்க. நான் மற்ற கட்சிக்கெலாம் யோசிச்சு பார்த்துருக்கோம்ல, ஏன் இவருக்கு போட்டிருந்தா நல்லா இருக்கும்ல, இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்ட்டு. நான் ஃபேனாக வேற இருக்கேன், கண்டிப்பாக நான் சான்ஸ் கொடுக்கணும்னு தான் நினைப்பேன். ஸோ அது அப்படிதான். அது 2026ல சப்போஸ் ஒரு கட்சியில மேபி முதலமைச்சர் ஆனாலும் ஆகலைனாலும் சிறந்த தலைவர்களா யார் யாரா இருப்பாங்க? இப்போ அண்ணாமலை இருக்காரு, தென் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, தென் மு க ஸ்டாலின் இருக்காரு, சீமான் இருக்காங்க, அப்புறம் நம்ம விஜய் சார் இருக்காரு. ஸோ யாரா சிறந்த தலைவரா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. அந்த மாதிரி சொல்ல தெரியல. ஏன்னா நமக்கு எதுவுமே எந்த நலனாக இருந்தாலும் எந்த பலனாக இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து சேர்ந்தாதான் அதை நம்ம அவங்கள வந்து பெருசாக பேசுவோம். அதுக்காக எதுவுமே அவங்க செய்யலன்னும் கிடையாது. இந்த ஆட்சிலையும் நிறைய செஞ்சுருப்பாங்க, மேபி நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஓகே, பெட்ரு தான். ஆனால் இவங்க அம்மா இருக்கும் போது எனக்கு என்னமோ நிறைய செஞ்ச மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா அப்போ ஒரு ஆவரேஜ் இன்னும் சின்ன பையனாக இருப்பேன், அப்போவே எனக்கு அவங்களோட அம்மா உணவகமே நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஃபயராக இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ ஸ்ப்ரெட் ஆகலையோன்னு தோணுது. ஓரளவு ஓகேஷ் அப்படின்னு அந்த மாதிரி அம்மா பண்ண அளவுக்கு மேபி நம்ம பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல. ஓகே, இப்போ 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து பொதுக்குழு மாதிரி வச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி ஏதாவது நியூஸ் வரும்? கண்டிப்பாக அது நியூஸ் வருதோ இல்லையோ எனக்கு ரீல்ஸ் வரும், நான் அதை பார்த்து ஹாப்பி ஆகிடுவேன். ஸோ ஸ்டோரி போடுவாங்க. யாரும் மார்க்கெட்டிங் டீமே வேணாம் ப்ரோ, நம்ம பசங்களே இருக்கானுங்க. அவரே சொல்லுவார், நம்ம பையன் ஒருத்தர் நடுவில் பூந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவரே நம்ம பசங்களே முடிச்சு விட்ருவாங்க. பொதுக்குழுவாக இருக்கட்டும், எந்த குழுவாக இருக்கட்டும். சரி, எல்லாம் ஆட்சி இது இருக்குன்றீங்களே, யாருது நீங்கள் மோஸ்ட்டாக இதில் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டிவிக்கு தான் வரும். டிவியில் இருந்தாலும் சரி, ரீல்ஸ் இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் அவர் பேர் தான் சொல்லுவாங்க. டிவிக்கும் அவங்க தான் டிஆர்பி. ஆனா அவர் என்ன சொல்றாங்கன்னா, மாநாட்டுல வந்து அவர் பேசுறது வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு, டைலாக் மாதிரி பேசுறாரு, நீங்க வித்தியாசமா இல்ல அப்படின்றாங்க. ப்ரோ நீங்க ஸ்டேஜ் ஏறினாலும் எழுதி, நாங்களாம் இந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு பர்த்டே ஈவெண்ட்டுக்கு ஸ்டேஜ் ஏறினாலே ஸ்கிரிப்ட் வச்சு தான் போவோம். அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் ஏறாங்க, ஸ்கிரிப்ட் இல்லாமல் எப்படி இருக்கும்? சீமான் வந்து ஸ்கிரிப்டே எல்லாமே பேசுவாராம், 2 மணி நேரம் பேச சொன்னாலே பேசுவாராம். எங்க சேனல்லயே ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. சோ அப்போ வந்து விஜய் சார் பேசுறதுனால மட்டும் அரசியல வந்துட முடியாதுல்ல. அதுவும் அவர் பேசுறது சொல்றேன், சீமான் 2 மணி நேரம் பேசுறாரு, அதுக்காக அவரை அஃபன் பண்ணி பேசல. சீமான் 2 மணி நேரம் பேசுறதுக்காக அவர் ஜெயிச்சிருவாருன்னு கிடையாது. இவர் 2 நிமிஷம் பேசுறதுனால இவர் ஜெயிச்சிருவாருன்னு கிடையாது. யார் நல்லது பண்றீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கடைசி ஒரு கேள்வி, 2026ல ஒருவேளை விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவர்கிட்ட சொல்ற ஒரு 3 கோரிக்கை, உங்களோட கோரிக்கை என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கோரிக்கை சொல்றதுக்கு முன்னாடி, அவரு சிஎம் ஆயிட்டாருன்னா நம்ம ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இந்த இதெல்லாம் மூவிலெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அவர் அந்த ஸ்டேஜ்ல ஏறுறது, கண்டிப்பா இவங்கலாம் பிஜிஎம் போட்டு கூஸ்பம்ஸ் ஆக்கி விட்டுருவாங்க, தளபதி அப்படின்னு கையில காமிச்சு இது பண்ணி விட்டுருவாங்க. ஆனா என்ன கேட்டீங்க, 3 கோரிக்கையா? 3 கோரிக்கைன்றது இதை பண்ணா நல்லா இருக்கும், இவர் வந்ததுக்கு இது 3 பண்ணாருன்னா பெஸ்டா இருக்கும்னா என்ன சொல்லுவீங்க? இன்னமும் ப்ரொடெக்ஷன் இல்லை. நானே கேர்ள்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஒரு 60லேருந்து ஒரு 61% அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இன்னுமே தனியாக நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு. ஏன்னா இப்போ நடுவில் கூட மகளிர் தினத்துக்கு அவர் ரீல்ஸ் விட்டு இருந்தார். ஆமாம், சரி, ஒரு வீடியோ ப்ரோமோ மாதிரி கொடுத்திருந்தார். மகளிர் தினத்துக்கு வந்து நம்ம கட்சியில் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் இருக்கும், நான் வந்து பாதுகாப்பு தருவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2வது கோரிக்கை என்னவா இருக்கும்? ஆமாம், இந்த 2வது வந்து நம்ம நினச்சா நம்ம இருக்கிற காசுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணலாம். நம்மகிட்ட இருக்கிற காசுக்கே ஒரு 4 பேர் உதவி பண்ணலாம்னா அவங்ககிட்ட இருக்கிற காசுக்கு எவ்வளோ பேருக்கோ உதவி பண்ணலாம். ஸோ ரோட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு இப்போ அம்மா ஃபாஸ்ட் ஃபுட் வந்ததில் நிறைய பலன். ₹1 இருந்தால் சாப்பிடலாம், ஒரு வேளை வயிறு ஃபில் ஆகும், ஒரு நாளில் சாப்பிட்டு முடிச்சிடலாம், அந்த மாதிரி வயிறு ஃபில் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்று. இன்னொன்று டேக்ஸ் வந்து கொஞ்சம், ஆமாம், ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னா அதுலேயும் ஜிஎஸ்டி பிடிச்சிடுறாங்க, செலவு போகிறதுலையும் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி போகுது. ஜிஎஸ்டி இல்லாமல் சிஜிஎஸ்டி எதோ போடுறாங்க. ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை, அது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதிகமாயிடுச்சுல இப்போது. அதோட ரேட்டிங்ஸ், அதுக்கு எப்படி சொல்ல, அந்த க்ரோத் இருக்கும்ல, லெவல் கிராஃப், அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ என்ன, ஒரு ₹2 கட்டியிருப்பாங்களா, இப்போ நம்ம எவ்வளோ கட்டுறோம், ₹20 கட்டுறோம். அது ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஒருத்தட்ட ₹20, அதே 100 பேர் 1,00,000 பேர்னா நிறையா இல்லை, அது ஒரு டேக்ஸு. ஒரு ஜாம்பி கூட்டம் இருக்குன்னா அது நீங்கள் மொத்தமாக அழிச்சா எப்படி இதுவாகிடும். அது நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டான அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சி அதுக்கு கரெக்டாக ஃபீட் பண்ணிங்கன்னா அதுவாக போயிடும். அந்த மாதிரி தான் ஆல்கஹால், இந்த டாஸ்மாக் எல்லாமே. நீங்கள் உடனே எல்லாத்தையும் மூடிட்டீங்கன்னு வைங்களேன், எல்லாம் வெறியாயிடுவாங்க. ஒரு 2 நாள் போட்டுப்பாங்க, மூணாவது நாள் அப்படியே பாப்புலேஷன் கம்மியாகிட்டு டபால் கம்மியாகிட்டே வரும். அவங்களே செத்துருவாங்க, ஒன்று இன்னொருத்தவங்க வெறியாகி மற்றவங்க சாவடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஃபேமிலி எஃபெக்ட் ஆகும். அவன் குடிச்சா சைலண்டாக வந்து வீட்டில் படுத்துவான்ற நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது. அதே ஒருத்தன் குடிக்காமல் இருந்தானா அவன் என்னென்ன பிரச்சனை பண்ணுறான்றது ஃபேமிலி இல்லை. ஸோ அது அப்படி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும். இந்த டிராஃபிக் இருக்குல்ல, இந்த ரோட்டில், சென்னை ரோட்டில் ரோடு சரியில்லை. முன்னே மெட்ரோ போடணும், இல்லை பிரிட்ஜு கட்டணும், இல்லை ரோடை போடணும்.
ஏதாவது ஒன்று ஒரு டைமில் பார்த்தா தான் இவ்வளோ பாப்புலேஷனுக்கு எதனா பண்ண முடியும். நான் 4த்தையும் ஒரே நேரத்தில் தான் பண்ணுவேன்னா, நான் அங்கேருந்து 20 நிமிஷம் வர்றது 2 மணி நேரம் கழிச்சு வரேன். அதனால நான் மட்டும் இல்லை, நானா ஏதோ சரி நம்ம ஏதோ இங்கே வரோம், ஏதோ ஷாப்பிங் பண்ணுறோம் போகிறோம். வாட் அபவுட் அந்த அதர் பீப்புள்ஸ்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் 9 o'clock இருக்கணும், 10 o'clock இருக்கணும். ரொம்ப ஏதாச்சும் ஒரு வேலையில் பண்ணால் போதும். ஒன்று பிரிட்ஜை கட்டு, இல்லை மெட்ரோ போடு, இல்லை ரோடு நோண்டு. மூணுத்தையும் நீங்க இப்படி வந்தீங்கன்னா பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்க. இப்படி ஒன்றும் இல்லை, இப்படி இந்த ரோடு நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு. திருப்பி போனீங்கன்னா ஆமா மேப்பே இப்படி காமிக்கும், மேப்பே யோசிக்கும் போல எங்கடா இதுக்கு மேலே உனக்கு ரோடே காமிக்க முடியாது அந்த மாதிரி. ஸோ அது மட்டும் அது மேஜரா. ஏன்னா மக்கள் வந்து கொஞ்சம் நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதுலலாம் ஃப்ரீயாக இருந்தாலே அதெல்லாம் இருக்குது. இந்த 10 ரூபா சீட்டு ஃப்ரீ, ஸோ அதெல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கொஞ்சம் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க, கொஞ்சம் சிட்டி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. கடைசியாக ஒன்று, விஜய் சார் இப்போ கலாய்க்கிறாங்களே நிறைய பேர். ஆமாம். ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்லணும், அவங்களுக்கு வந்து அவங்க நன்மை செஞ்சால் அவங்களுக்கு கலாய்க்க மாட்டாங்க. விஜய் நானா அப்படின்வாங்க. யார் யாருக்கு நல்லது வருதோ அவங்க கலாய்க்க மாட்டாங்க. இப்போது என்னையே வீடியோ எடுக்கிறீங்க, நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ட்ரெண்ட் ஆகிடுது. அந்த வீடியோவில் பாசிட்டிவ் கமெண்ட்டும் வரும், நெகட்டிவ் கமெண்ட்டும் வருது. நான் பாசிட்டிவ் ஆகிட்டேன், மச்சான் அந்த அண்ணா எடுத்தாடுறா என்ன வீடியோ, அந்த அண்ணாக்கு வெயிட்ரா அப்படின்னு பேசுவேன். இதே மச்சான் ஒருத்தன் வந்தாண்டா என்னை வச்சு செஞ்சுட்டு போயிட்டாண்டா அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ யார் வந்தாலும் அவங்களுக்கு நல்லது நடந்தால் ஓகே, இல்லையா அஃபண்டாக தான் பேசுவாங்க.